வணக்கம் அன்பு உறவுகளே. இன்று நாம் பார்க்கும் பதிவு ஐயப்பனை பற்றி. ஐயப்பமார்கள் என்னென்ன செய்ய வேண்டும், அவர்களின் கடமைகள் என்னென்ன, இதை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். பொதுவாக ஐயப்பன்மார்கள், சபரிமலைக்கு மாலை அணியும் ஐயப்பன்மார்கள் சில கடமைகளை தவறாது அவர்கள் செய்ய வேண்டும் என்பது நெறி. அதை கண்டிப்பாக அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். அதை பற்றிய ஒரு தெளிவான முழுமையான ஒரு பதிவை நாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கார்த்திகை மாதம் என்றாலே ஐயப்ப பக்தர்களுக்கு ஸ்பெஷல் தான். ஏனெனில் கார்த்திகை மாதம் பிறந்த உடனே ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து சபரிமலைக்கு செல்வதற்காக கடுமையாக விரதம் இருக்க ஆரம்பித்து விடுவார்கள். அவ்வாறு விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்லும் ஐயப்பமார்கள் என்னென்ன செய்வார்கள், அவர்களின் கடமைகள் என்னென்ன என்பதை பற்றி இன்று தெரிந்து கொள்வோம். ஐயப்பமார்கள் என்னென்ன செய்வார்கள் என்பதை முதலில் அறிந்து கொள்வோம். மாலை அணிந்து ஐயப்பமார்கள் அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு விரதத்தை ஆரம்பிப்பார்கள். மேலும் கடுமையாக விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து என்ற ஐயப்பனின் பாடலை பாடி நம் செவிகளையும் குளிர செய்வதுண்டு. இவ்வாறு ஐயப்பமார்கள் செய்யும் போது அந்த புனிதமான யாத்திரையை நாமும் ஒரு தடவையாவது மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயம் மனதில் ஏற்படும். ஐயப்பமார்கள் சரண கோஷத்தை சத்தமாக சொல்லும்போது அங்கிருப்பவர்களின் மனதிற்கு ஒரு பக்தி பரவசம் வந்துவிடும். அதை நிச்சயம் அனைவரும் உணர்ந்திருப்போம். இருமுடி கட்டி சபரிமலைக்கு செல்லும் சுவாமிகளை பார்த்து விட்டால் நமக்கு அவர் யாரென்று தெரியாத போதிலும் நாமும் சேர்ந்தே வழி அனுப்புவோம். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது இந்த ஐயப்ப சுவாமி வழிபாடு. ஐயப்பமார்களின் கடமைகள் என்னென்ன பார்ப்போம். ஐயப்ப சுவாமிக்கு முதலாக மாலை அணிந்து செல்லும் பக்தர்களை கன்னி சுவாமி என்றே அழைப்பார்கள். அவ்வாறு முதல் வருடம் சபரிமலைக்கு செல்லும் கன்னி சுவாமி குருசாமியை கேட்டே அனைத்து விரத முறைகளையும் பின்பற்ற வேண்டும். எருமேலியில் சரம் குச்சி ஒன்றை வாங்கி அதை சரம் குத்தி என்றால் சரம் குத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட இடம் என்ற இடத்தில் சொருகி முதல் முறையாக சபரிமலைக்கு வந்ததை தெரிவிப்பது கன்னி சுவாமியின் கடமையாகும். 3ஆம் வருடம் மாலை அணிந்து செல்லும் பக்தர்களை மணிகண்டன் என்று அழைப்பார்கள். அவர்கள் இருமுடியை கட்டும் பொழுது பித்தளையால் ஆன சிறிய மணியையும் மாலையாக கழுத்தில் அணிந்து சென்று சபரிமலையில் தரிசனம் முடிந்த பின் சன்னிதானத்தின் பின்புறம் அந்த மணியை கட்டுவார்கள். அப்போது 3 வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டது, இனிமேல் நான் சபரிமலைக்கு வருவது உன் கருணையில் தான் நடக்க வேண்டும் சுவாமி என்றும், நான் கட்டும் இந்த மணியோசை கேட்டு எனக்கு அருள் புரிவாய் சுவாமி என்றும் சுவாமியிடம் வேண்டிக் கொள்வார்கள். மேலும் குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த மணியை கொடுத்தால் மணிகண்ட பாலனே பிறப்பார் என்பது பெரும்பாலான குருசாமிகளின் நம்பிக்கை. 18ஆம் வருடம் மாலை அணிந்து செல்லும் பக்தர்களை குருசாமி என்றே அழைப்பார்கள். 18ஆம் வருடம் சபரிமலை யாத்திரை என்பது நாம் செய்த கோடி புண்ணியத்திற்கு சமமாகும். 18ஆம் வருடம் சபரிமலை யாத்திரையின் போது சிறிய தென்னங்கன்று ஒன்றை எடுத்து செல்வார்கள். இதை கண்டதும் குருசாமி என்று மற்ற சுவாமிமார்கள் ஆசி வாங்குவார்கள். இதனால் தான் 18ஆம் வருடம் சபரிமலை யாத்திரையை புனித யாத்திரை என்றும் அழைக்கின்றனர். 18ஆம் வருடம் எப்படி அற்புதங்களை உடையதோ அது போலயே இந்த 36ஆம் வருடம் சபரிமலை யாத்திரையும் புனித யாத்திரை என்றே அழைக்கின்றனர். 36ஆம் வருட மாலை அணிந்து செல்லும் பக்தர்களை மகா குருசாமி என்றே அழைப்பார்கள்.
ஒரு முறை சபரிமலை யாத்திரை சென்று வந்தால் மறுமுறை செல்ல ஆன்மீக ஆவலை தூண்டும் சக்தி வாய்ந்த இந்த புனிதமான யாத்திரையே ஐயப்பன் மனது வைத்தால் மட்டுமே மாலை போட்டு சபரிமலைக்கு செல்ல முடியும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த பதிவு, இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பயனுள்ள வகையில் அமைந்தது என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் உற்றோர் உறவினர்கள், நண்பர்கள், ஐயப்பமார்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அனைத்து ஐயப்பமார்களும் அவர்களுடைய கடமைகளை தெரிந்து கொள்ளட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்தது என்று நான் நம்புகிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீர்கள் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்துங்கள். அப்போதான் நான் போடுற அனைத்து வீடியோகளும் உங்களுக்கு உங்களை உடனே சேரும். அதை பார்த்து கேட்டு உங்கள் பயனடைவீர்கள் என்று நான் நம்புகிறேன். நன்றி.